சுட சுட களிக்கஞ்சி தோசை. பூ போல் சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. தேங்காயும் அரிசியும் அரைச்சி கூழ் காய்ச்சி நல்ல நீர்க்கமாக வச்சுருக்கேன். கல்லை க்ரீஸ் பண்ணிவிட்டு மெலிசாக பரத்திட்டு மேலாக 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 நிமிஷம் வெந்ததும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தால் நல்ல பட்டு பட்டாக பூ போல் களிக்கஞ்சி தோசை. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தொட்டுக்க நல்ல ஸ்பைசியான புளிமிளகா. நம்ம சேனலில் இதோட ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கு. பூ போல் களிக்கஞ்சி தோசை, அதுக்கு தொட்டுக்க நல்ல ஸ்பைசியான புளிமிளகா, பெஸ்ட்டு காம்பினேஷன்.